லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாட்ச் சூப்பரா இருக்கு தானியா. இன்னைக்கு தான் வாங்குறது தெரியுமா? மித்ரா இந்தா ஜூஸ் குடி. என்ன இது? ஆரஞ்சு ஜூஸ் மித்ரா. இல்ல எனக்கு வேண்டாம். விக்ரம் டாக்டர் டெய்லியும் ஜூஸ் குடிக்க சொல்லிருக்காங்க. ஓ மம்மி வாங்கி சொல்லு. இல்ல விக்ரம், டேப்லெட் சாப்பிட்டது ஒரு மாதிரி கொமட்டலாவே இருக்கு. இந்த நேரத்துல போய் ஜூஸ் குடிச்சா கண்டிப்பா வாமிட் பண்ணிடுவேன். அதனால வேண்டான்னு சொல்லுடா. விக்ரம் உடம்பு சரியில்லைனா அப்படிதான் இருக்கும். அதுக்காக டாக்டர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்க முடியுமா? டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாமே பவர் ஜாஸ்தி தான். அதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் சாப்பிட்டாதான் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதனாலதான் கொடுக்குறேன், வாங்கிக்க சொல்லு. ஐயோ விக்ரம், சொன்னா புரிஞ்சுக்கோயேன். என்னால முடியாதுடா. கண்டிப்பா வாமிட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுரு விக்ரம். நாளையில இருந்து நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். பாவக்காய் ஜூஸ் கொடுத்தா கூட கண்ணை மூடிட்டு குடிச்சிடுறேன். ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேண்டாமே. விக்ரம் இங்க பாரு, நீ குடிப்பியோ இல்ல கீழே ஊத்துவே எனக்கு தெரியாது. டாக்டர் குடுக்க சொன்னாரு, அதனால தான் கொடுத்தேன். இது என்னோட கடமை. இந்தா புடி புடி. உனக்கு வேண்டானா நான் குடிச்சிட்டுமா? எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. விக்ரம், அதுல டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம். நீ குடிக்க கூடாது. பரவாயில்ல மம்மி, மருந்து தானே, குடிச்சா ஒண்ணும் பண்ணாது. உடம்புக்கு நல்லதுதான் மம்மி, நான் குடிக்கிறேன். நீ குடிக்க கூடாது விக்ரம், இங்க குடு. சொன்னா கேளு. உனக்கு வேணும்னா வேற ஜூஸ் போட்டு குடுக்க சொல்லி குடி, சரியா? பரவாயில்ல மம்மி, நான் குடிக்கலனா இந்த ஜூஸ் வேஸ்டா தானே போகும். அதுக்கு நானே குடிக்கிறேன். ஏய் இல்ல, நீ குடு குடு. சொன்னல, இது மம்மிக்காக போட்ட ஜூஸ். உனக்கு வேணும்னா போட்டு தர சொல்லு. மம்மி ஏதோ வாமிட் வருதுன்னு சொன்னேன். அது அப்போ வர மாதிரி இருந்தது, இப்போ வரல. நீ சொன்ன காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்ள. மாம்சே ஒழுங்கா செக் பண்ணி வாங்கினியா? மாப்ள நான் செக் பண்ண அழகா பார்த்துருக்கணுமே, சும்மா தரவா செக் பண்ணிட்டேன். இந்த தக்காளி நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு அப்படி கையில பிடிச்சி நசுக்கினதுல கடைக்கார மூஞ்சில தெரிச்சு அவன் டென்ஷன் ஆயிட்டானா பாத்துக்கோயேன். அந்த அளவுக்கு செக் பண்ணிருக்கேன். அங்கிள், இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம வீட்ல ஏதோ ஃபங்க்ஷனா? டே குட்டி மாப்ள, நீ தானடா கார்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பாட்டு பிடிக்குன்னு சொன்ன. கார்த்திகை தீபம் அன்னைக்கு வீடு எப்படி இருக்கும்? சும்மா கலகலகலகலான்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் வீடு கலகலான்னு இருந்து சும்மா டெய்லி விருந்து ஜமாய்ச்சிட வேண்டியதுதான் என்ன? இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறீங்க? என்ன கேக்குறீங்க? சமைக்க போறது மாப்பிள, அவனை கேளுங்க. டாடி, இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணி கொடுக்குறேன். எனக்கு வெஜ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் டாடி. ஓகே, அப்ப இன்னைக்கு விக்ரம்க்கு பிடிச்ச வெஜ் பிரியாணி. ஹை சூப்பர். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச வெஜ் பிரியாணி.
மாப்பிள உனக்கு நிஜமாவே வெஜ் பிரியாணி பண்ண தெரியுமா? வெஜ் பிரியாணி பண்றங்கிற பேர்ல ஏதாவது வெஜ் பொங்கல் பண்ணி வச்சிடாத. அப்புறம் குட்டி மாப்பிள டென்ஷனா இவன் மண்டையில நல்லா கொட்டு கொட்டிட்டு போறான். என்ன குட்டி மாப்பிள? யோ ஓல்டு மாம்ஸ், இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல எல்லாமே பார்க்கலாம்யா. வெஜ் பிரியாணி என்ன, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, என்ன பிரியாணி வேணா சமைக்கலாம்யா. என்ன சமைக்கலாம்ல? ஓகேல? அப்புறம் என்ன, வாயா போலாம். வாயா வா. போட்டண்ணா, நாங்க என்ன வேலை பார்த்துருக்கு, நீ என்னமோ விளையாடிட்டு இருக்க. போ போய் குக்கரை கழுவு போ. நத்திங், வெயிட்டிங் ஃபார் ஆர்டர் மாப்பிள. போயா. செஃப் டாடி, இந்த ஐயோ ஐயோ மாப்பிள, எதுக்குடா கண்ணுல மசாலா ஊத்துங்கடா? ஓகே, அரிசி போடு. மாப்பிள இரு, சமையல் வீடியோல பார்த்தேன். அதுல தேவையான அளவு தண்ணி ஊத்துவோம்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு தேவையான அளவு தண்ணி நமக்கு எதுக்கு? நமக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோன்னு அவனுக்கு தெரியுமா? இப்ப தேவையான அளவு தண்ணின்னா எவ்வளவு? குக்கர்ல ரைஸ் வச்சா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கும் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஊத்தணுமா மாப்பிள? அட வெஜ் பிரியாணின்னு இல்லையா, எந்த பிரியாணியா இருந்தாலும் இந்த அளவு. யோ நீ சும்மா கேள்வி கேட்டே இருக்காத. உனக்கு வேலை பார்க்க பிடிக்கலன்னா நீ வெளில போ, நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள, நீ கணக்கு வாத்தியார் தப்பா கணக்கு போட்ட பையனை கிளாஸ் எடுத்துட்டு போ. டவுட் தானே கேட்டேன், வேற என்ன செய்யணும்? சரி சலிச்சுக்காத, ஏதாவது ஒன்று செய்யறேன். இந்தா ஓகே, இப்போ இது க்ளோஸ் பண்ணி விசில் வந்துச்சுன்னா பிரியாணி ரெடி. எங்க இருந்து விசில்? என் வாயில இருந்து வரணுமா? சரி, அதை விட எத்தனை விசில் வரணும் சொல்லு மாப்பிள. அது என்ன, ஒரு 5-6 விசில் இருக்கும் மாம்சு. மாப்பிள குத்து மதிப்பா சொல்லாத, 5-6. ஏன் கேட்கறேன்னா 5 விசில் வர வேண்டிய இடத்துல 6 விசில் விட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் அடி பிடிச்சிரும், நம்ம பட்ட கஷ்டம்ல வேஸ்ட் ஆயிரும், சாப்பிட பிரியாணி கிடைக்காம போயிடும். மாம்சு, அந்த வீடியோல எத்தனை விசில் சொன்னா? அவன மாப்பிள எதுக்கு எடுத்தாலும் தேவையான அளவுன்னு சொல்றான். தேவையான அளவு எவ்வளவுங்கிறதுல தான் கன்ஃபியூஷனே. தேவையான அளவா? யாருக்கு தெரியும். சரி விக்ரம், 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். மாப்பிள 3 விசிலாமா? விக்ரம், கேஸ் கட் போட்டாச்சான்னு செக் பண்ண சொல்லு. ஏன் மாப்பிள, கேஸ் கட்டு வக்கீல் கட்டு இருக்கான்னு தானே செக் பண்ணணும். அவங்க தான் கையில கேஸ் கட்டோட சுத்துவாங்க, நம்மள எதுக்கு செக் பண்ண சொல்றா? எனக்கும் தெரியலையா. ஏதோ இந்த என்ன ஏதோ கேஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க, என்ன அது? யாருக்கு தெரியும்? கேஸ் கட்டா? விக்ரம், ரப்பர் வாசர் மாதிரி இருக்கும் பாரு. கேஸ் கட்னா என்னன்னு கூட தெரியாம சமைக்கிறதுக்கு வந்துட்டீங்க. உனக்கு தெரியுமா? தெரியலையே, ஏதோ வாசம் இருக்கிறா. எதாவது வாஷ் பண்ணணுமா? இதுதான் கேஸ்கட். ஓ, முதல்ல இத போட்டு க்ளோஸ் பண்ணுங்க, இல்லனா ஸ்டீம்லாம் வெளிய வந்துரும். இத ஒரே வார்த்தையில பச்சை கலர்ல இருக்கிற ரப்பர்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு கேஸ் கட்டு கூஸ் கட்டு நீ மாட்டு மாப்ள. இந்த விசில போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஓவர். யோ, எத்தனை விசில் நோட் பண்ணியா? மாப்ள பிரியாணி ஸ்மெல்ல விசில நோட் பண்ண முட்டை மாப்ள. நீ நோட் பண்ணலையா? இல்ல மாம்ச, நானும் கவனிக்கல. 2வது விசில் நினைக்கிறேன் மாப்ள. 2ஆ? ஐயோ, இதான் லாஸ்ட் விசில்.
போதும், ஆஃப் பண்ணிடுங்க. சாரி மாப்பிள்ள, நான் கவனிக்காம விட்டுட்டும் பொண்டாட்டி கவனிச்சிட்டால, விடு, ஏன் முறைக்கிறேன்? மாப்பிள்ள நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லையே. படபடப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும்? ஒரு மனுஷன் படபடப்பா இருக்கானா அவன் நிச்சயமா ஏதோ திருட்டுத்தனம் பண்றான்னு அர்த்தம். மாப்பிள்ளையும் ஏதோ திருட்டுத்தனம் பண்றாருன்னு நினைக்கிறேன். இங்கேயே மறைஞ்சு நின்னு என்ன நடக்குதுன்னு பாப்போம். அக்கவுண்ட் நம்பர் 20161772727. OTP 4729. Yes. மச்சான், நான் தான் பேசுறேன். சொல்லு மச்சான். நீ சொன்ன மாதிரி அந்த லாரி டிரைவரோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. லாரி டிரைவர் அமௌண்டா? சூப்பர் மச்சான். எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ற? எல்லாம் நீ சொன்ன அமௌண்ட் தான், 3 lakhs. என்னது, 3 லட்சமா? ஐயோ. ஆனால் மச்சான், இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஒன்றுமே பண்ணாததுக்கு 3 லட்சமா? நியாயமாக பார்த்தா நான் டீசலுக்கு மட்டும் தான் பணம் கொடுத்துருக்கணும். ஏதோ கமிட்மெண்ட் கொடுத்துட்டன்றதுக்காக தான் 3 லட்சம் அனுப்பி வச்சேன். கவலைப்படாத மச்சான். நெக்ஸ்ட் பிளான்ல நீ ஆசைப்பட்ட மாதிரியே மொத்தமாக அவங்கள காலி பண்ணிடலாம். அதனால தான் நான் பேசின அமௌண்ட்டை அனுப்பி வச்சேன். ஒன்று சொல்கிறேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சொதப்பண்ண அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நல்ல ஆளாக பார்த்து செட் பண்ணு. வினய், மித்ரா, விக்ரம்னு ஒருத்தர் கூட மிஞ்சக்கூடாது. பண்ணிடலாம் மச்சான். டோன்ட் வரி. சரி மச்சான், நான் அப்புறமா பேசுகிறேன். ஓகே மச்சான். ஓஹோ மாப்பிள்ள, நீங்க அப்படி வரீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கலாம். லாரி ஆக்சிடென்ட் பண்ணது மாப்பிள்ளையா இருக்குமோன்னு நாம சந்தேகப்பட்டது இப்ப சரியா போச்சு. தேன்மொழி கல்யாணம் நின்னு போன கோவத்திலையும் மித்ரா தனக்கு தான் கிடைப்பான்னு இத்தனை நாளா காத்துட்டு இருந்து ஏமாந்த விரக்தியிலையும் மாப்பிள்ளை தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்னு நான் கணக்கு போட்டேன். ஏன் கணக்கு தப்பாவே போகல. மாப்பிள்ளை இப்பதான் சரியான பாதைக்கே வந்திருக்காரு. என்னடா இந்த வீட்ல நாம மட்டும் தனி ரூட்ல போயிட்டு இருக்கோமே, யாராச்சும் ஒருத்தர் நம்ம ரூட்டுக்கு வந்தா நாம நினைச்சத ஈஸியா சாதிச்சுட்டு போயிடலான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். என் மாப்பிள்ளை வசமா வந்து சிக்கிட்டாரு. மாப்பிள்ளைய யூஸ் பண்ணி நாம நினைச்ச காரியத்தை முடிச்சுக்க வேண்டியதுதான். ஆனா உடனே களத்துல நாம குதிச்சிட வேண்டாம். மாப்பிள்ளை என்னதான் பிளான் போடுறாருன்னு நல்லா வாட்ச் பண்ணி அதுக்கு அப்புறமா நாம களத்துல குதிப்போம். அப்பதான் நாம என்ன பிளான் பண்ணலாங்கிறதையே யோசிக்க முடியும். அப்பதான் நம்ம மாப்பிள்ளை எந்த ரூட்ல போறாரு,
இல்ல மாப்பிள்ளை எப்படி எப்படியெல்லாம் நம்ம ரூட்டுக்கு வராருன்னு தெரிஞ்சுக்க முடியும். குட்டீஸ் பிரியாணி ரெடி, வாங்க வரோம் அங்கிள். வாங்க வாங்க, கம் கம் கம். உட்காரு உட்காரு. ஏய் என்ன ரெண்டு பேரும் ஹேண்ட் வாஷ் பண்ணாம உட்காந்துருக்கீங்க? ரெண்டு பேரும் போய் ஹேண்ட் வாஷ் அதை பண்ணிட்டு நாங்க சாப்பிட்டுட்டு கை கழுவிக்கிறோம். நீ முதல்ல பிரியாணி போடு. ஐயோ இரியா, முதல்ல பசங்களுக்கு கொடுப்போம். தேங்க்ஸ். சூப்பர் டாடி. ஆமா செம்ம டேஸ்டா இருக்கு அங்கிள். என் லைஃப்லயே இதுதான் பெஸ்ட் பிரியாணி. ஏமா நீயே குட்டி பொண்ணு, என்னமா 50 வயசு கிளவி மாதிரி லைஃப்லயே நான் சாப்பிட்ட பெஸ்ட் பிரியாணின்னு சொல்ற? நிஜமா அங்கிள், என் லைஃப்லயே இதுதான் பெஸ்ட் பிரியாணி. பசங்க இவ்ளோ புகழ்ந்து பேசுறாங்களே, ஒருவேளை வினய் நிஜமாவே பிரியாணி நல்லா பண்ணிருக்காரா? டாடி எனக்கு கொஞ்சம் பிரியாணி வைங்க. எனக்கும் வைங்க அங்கிள்.